அடுத்த கொஸ்டின் சார், சொல்லுங்க. நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வெப்சைட்குள்ள உள்ள வராங்க. ஓகே. ஸோ இது சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமோ அப்படின்ற தயக்கம் அவங்க கிட்ட நிறையவே இருக்கு. ஸோ இதுக்கான பதில் உங்களது என்னன்னு? இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு எதுவுமே கிடையாதுமா. 18 சிறுதானியங்களை கொண்டு தான் அந்த சத்து மாவு தயாரிக்கிறோம். 8 வகையான கவுனி அரிசிகளை வச்சு தான் நம்ம அந்த நொய் கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 18 சிறுதானியம்னா அதில் ஒரு 3 ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18 வகையான சத்து மாவில் வந்து ஒரு 3 ஐட்டம் கொடுத்துருக்கோம். அந்த 3 ஐட்டம் என்னன்னா உங்ககிட்ட இருக்கிற கெட்ட நீரை கழிவை எடுக்கும். அந்த 3 ஐட்டத்துக்கு அந்த பர்டிகுலராக வேலை. மிச்சம் 15 ஐட்டமும் உங்களுக்கு சத்து கொடுக்கும். ஏன்னா நம்ம சத்து கொடுத்துட்டு தான் சக்கையை வெளியே உருவரும். புரியுதுங்களா? எப்பவுமே சத்து கொடுக்காம எனர்ஜியை கொடுக்காம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்க முடியாது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க, உடனே போகணும், உங்களுக்கு ஒரு வேர்வை வருது, ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உள்ளே போன உடனே ஃபேன் போடுறீங்க, அப்படி நிம்மதியாக பெருமிச்சு விடுறீங்க. இப்போது அந்த ஃபேன் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்களால் நிம்மதியான பெருமிச்சு விட முடியுது. அது மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த சத்து மாவுன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 சத்தை கொடுத்துட்டு தான் ஒரு 3 சக்கையை வெளியே எடுக்க போகிறோம். அதாவது கெட்ட கழிவுகள், கெட்ட நீர், கெட்ட காற்று, இது 3த்தையுமே இந்த 18 வகையான சிறுதானிய சத்து மாவுல வந்து வெளியே எடுக்கலாம். கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் ஒரு 48 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நொய் கஞ்சி, ஏன் நாங்கள் நொய் கஞ்சியும் ரெஃபர் பண்ணுறோம்னா, ஈவினிங்கில் வந்து சார் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்ருவோம், நிறைய பேர் கேட்கக்கூடியது. இப்போ சத்து மாவு தான் நம்ம பிரதானமாக கொண்டு வந்தோம். இப்போ ஈவினிங்கில் எதனா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுங்கள். ஈவினிங் ஃபுட்டும் காலையில் ஃபுட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல எனர்ஜியாக இருக்குது. அப்போ ஈவினிங் எதனா கொடுத்தீங்கன்னா நாங்கள் நைட் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுவோம்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்காக தான் அந்த நொய் கஞ்சியை நாங்கள் ஈவினிங்கில் கொடுக்குறது ரெஃபர் பண்ணுறோம். ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள அந்த கஞ்சியை குடிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 மணிக்கு நீங்கள் படுக்கிறீங்கன்னா காலையில் வந்து உங்களால் 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் கன்ஃபார்ம் எழ முடியும். நீங்கள் ஒரு 8 மணிக்கு படுத்து நான் 3 மணிக்கெல்லாம் டியூட்டிக்கு போனோம்னா ஒரு 8 மணிக்கு நீங்கள் தூங்குறீங்கன்னா ஒரு 6-7 மணிக்கெல்லாம் அந்த கஞ்சியை சாப்பிட்றணும். அப்படி சாப்பிட்டு பாருங்கள், ஃபுல்ஃபில்லாக இருக்கும். உங்களுக்கு போகக்கூடியது 2 டம்ளர் கஞ்சியாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். எல்லா நாடி நரம்புக்கும் சத்து போக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இந்த சத்து மாவு இந்த நொய் கஞ்சியை சாப்பிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.